ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். எனக்கு தெரியும் நமது குறிக்கோள் என்ன என்று. இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். எனக்கு அப்படிங்கிறதுக்கு ஐ, தெரியும் அப்படிங்கிறதுக்கு நோ, குறிக்கோள் அப்படிங்கிறதுக்கு எய்ம். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சுட்டு அதை அப்படியே அதே ஆர்டரில் நம்ம கொடுத்தோன்னா தட் இஸ் ராங். ஓகே, இந்த சென்டென்ஸை வாட் இஸ் அவர் எய்ம் அப்படின்னு கேட்கலாமா? வாட் இஸ் அவர் எய்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கேள்வி ஆயிடுது. பட் கொடுத்துருக்கிற தமிழ் சென்டென்ஸ் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், இல்லைனா ஒரு நார்மல் சென்டென்ஸ், அதாவது அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது கேள்வியாக வருது. வாட் இஸ் அவர் எய்ம்? எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஐ நோ. ஐ நோ வாட் இஸ் அவர் எய்ம். எனக்கு தெரியும் நமது குறிக்கோள் என்ன. இந்த மாதிரி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அது வேறு மீனிங் கொடுக்கும். இந்த மாதிரி வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது? அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு தமிழ் வாக்கியத்தை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். எனக்கு தெரியும் நமது குறிக்கோள் என்ன என்று. ஐ நோ வாட் இஸ் அவர் எய்ம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ப்ராப்பரான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. கலோக்கியலாக கரெக்டாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம சொல்லாமல் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஐ நோ வாட் இஸ் அவர் எய்ம். இந்த சென்டென்ஸை ஐ நோ வாட் ஆர் எய்ம் இஸ், இந்த மாதிரி தான் சொல்லணும். அந்த இஸ் அப்படிங்கிற அந்த வேர்ப், ஹெல்பிங் வேர்ப், பி வேர்ப் கடைசி வரணும். ஐ நோ வாட் ஆர் எய்ம் இஸ். எனக்கு தெரியும் நமது குறிக்கோள் என்ன என்று. அந்த என்ன என்று அப்படிங்கிறதா அந்த இஸ். என்னவாக இருக்கிறது என்று அப்படிங்கிறதா இஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவருக்கு தெரியும் இதனை எப்படி முடிக்க வேண்டும் என்று. ஹீ நோ திஸ் ஹவு கம்ப்ளீட். ஸோ இதில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளை நான் கொடுத்துட்டேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். தப்பு வந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப சப்ஜெக்ட் சிங்குலராக வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை, அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹீ நோஸ், ஷீ ரைட்ஸ், ஸ்டூடெண்ட் ஸ்டடீஸ். இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு மாணவன், அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பன்மையாக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இது வந்து முக்கியமான ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல். அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஹீ நோஸ். எப்படி அப்படிங்கிறதுக்கு ஹவு. இப்போ முடிக்கிறதுக்கு கம்ப்ளீட் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கலாம். கம்ப்ளீட் அப்படின்னா முடி, இல்லைன்னா நிறைவு செய் அப்படின்னு அர்த்தம். டு கம்ப்ளீட், அந்த டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை ஆட் பண்ணுங்கள். ஹீ நோஸ் ஹவு டு கம்ப்ளீட் திஸ். அவருக்கு தெரியும் இதை எப்படி முடிக்க வேண்டும் என்று. அனதர் சென்டென்ஸ், அவர்கள் எனது பெயர் என்ன என்று அறிவார்கள். அதாவது அவங்களுக்கு என் பேர் என்னன்னு தெரியும். தே நோ. இங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் வரல, பன்மை வந்திருக்கிறனால வேர்போட எஸ் ஆட் பண்ணல. ஹீ நோஸ் அப்படின்னு வரும். இங்கே தே அப்படிங்கிறது பன்மை, அதனால் தே நோ. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் சொல்லுங்கள். அவங்களுக்கு என் பேர் என்னன்னு தெரியும். தே நோ. தே நோ வாட் மை நேம் இஸ். வாட் இஸ் மை நேம் அப்படின்னா அது ஒரு கேள்வியாக மாறிடுது. தே நோ வாட் மை நேம் இஸ். அவர்களுக்கு என் பெயர் என்ன என்று தெரியும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உனக்கு தெரியும் நான் எப்போதும் எங்கு போவேன் என்று. இந்த எப்போதும் அப்படிங்கிறதுக்கு ஆல்வேஸ். இந்த ஆல்வேஸ் அப்படின்னு வந்துச்சுனாலே மேக்ஸிமம் அந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். ஸோ உனக்கு தெரியும் நான் எப்போதும் எங்கு போவேன் என்று. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இங்கே ஹெல்பிங் வேர்ப், பி வேர்ப் எதுவுமே இல்லை, எல்லாமே மெயின் வேர்ப். பாருங்கள். யூ நோ வேர் ஐ கோ ஆல்வேஸ். உனக்கு தெரியும் நான் எப்போதும் எங்கு போவேன் என்று. யூ நோ வேர் ஐ கோ ஆல்வேஸ். நமக்கு தெரியும் எப்படி அவர்கள் நம்மை வரவேற்பார்கள் என்று. வரவேற்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது யோசிங்க. ரொம்ப சிம்பிளான வேர்ட் தான், ஃபெமிலியரான வேர்ட் தான். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நமக்கு தெரியும் எப்படி அவர்கள் நம்மை வரவேற்பார்கள் என்று. we know how they invite us. அவங்க எப்படி நம்மளை வரவேற்பாங்க, அவங்க எப்படி நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க. இதை மட்டும் இங்கிலீஷில் சொல்கிறப்ப ஹவு டு தே இன்வைட் அஸ் அப்படின்னு அந்த டூ வேர்ப் யூஸ் பண்ணுவோம்.
இப்போ we know how they invite us. This is enough. எனக்கு தெரியும் நீங்கள் யாருக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது கண்டினியூஸ் டென்ஸ். எனக்கு தெரியும் நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ சென்டென்ஸில் டிஸ்பிளே ஆகும். I know whom you are waiting for. I know for whom you are waiting. ரெண்டு டைப்லையும் சொல்லலாம். I know whom you are waiting for. I know for whom. அந்த for அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நடுவில் வந்துடுது. I know for whom you are waiting. அவருக்கு தெரியும் நீங்கள் அவரை எங்கு கூட்டிச் செல்கிறீர்கள் என்று. அந்த கூட்டிச் செல்லுதல் அப்படிங்கிறதுக்கு இங்கே டேக்கிங் டு அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He knows, அவருக்கு தெரியும், where you are taking him to. இந்த டூங்கிற ப்ரிப்போசிஷன் லாஸ்ட் வந்திருக்கு பாருங்கள். He knows where you are taking him to. அவருக்கு தெரியும் நீங்கள் அவரை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு. எங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களுக்கு என்ன கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. அதாவது எங்களுக்கு அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு எங்களுக்கு பாருங்கள், அடுத்து எங்களுக்கு பாருங்கள். தமிழில் ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான், பட் இங்கிலீஷில் வேறு வேறு ப்ரோனவுன் வரும். எங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களுக்கு என்ன கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ அதுவும் கண்டினியூஸ் டென்ஸ் தான், அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கொண்டு வர்றதுக்கு பிரிங். அப்போ கண்டினியூஸ் டென்ஸ்னால் அதை எப்படி சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசித்து இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எங்களுக்கு அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள். இந்த வாக்கியத்தில் ரெண்டு எங்களுக்கு அப்படின்னு வந்திருக்கு. we know, எங்களுக்கு தெரியும். we know, இந்த இடத்துல we யூஸ் பண்ணுறோம். we know what you are bringing for us. ஓகே, அந்த us அப்படிங்கிறது இன்னொரு எங்களுக்கு. we know what you are bringing for us. bringing continuous form, present continuous, அதனால் are bringing அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா அவர் கொண்டு வந்துட்டுருக்கிறார். ஸோ எங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களுக்கு என்ன கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. we know what you are bringing for us. இந்த மாதிரி லாங் சென்டென்சஸ் தமிழில் பேசுகிற மாதிரியே இங்கிலீஷ்லேயும் பேசலாம். கரெக்டான கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். என்ன, எப்படி, எங்கே, இந்த மாதிரி வர்றப்ப அந்த கொஸ்டின் வேர்டே, அதாவது WH டைப் கொஸ்டின் வேர்ட்ஸே ஒரு கன்ஜங்ஷனாக வரும். வாட், வென், விச், இந்த மாதிரி லாங் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ்லேயும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராப்பரான கன்ஜங்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த சென்டென்ஸை ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். ஈஸியாக லாங் சென்டென்சஸில் பேசலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.